சென்னை செனாய் நகரில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், மயங்கி விழுந்த நபருடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? அவர் யாரு? மேலும் விவரங்கள் என்ன? சென்னை செனாய் நகர்ல உணவு பாதுகாப்பு துறை சார்பில் சாலையோர உணவு வணிகர்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. இந்த நிகழ்ச்சியில அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சாலையோர உணவு வணிகர்களுக்கான அந்த பதிவு சான்றிதழை வழங்கினார். அவர் வழங்கிவிட்டு சிறப்புரை ஆற்றிவிட்டு புறப்பட்ட பின்னர் இந்த நிகழ்ச்சிக்கு சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து சாலையோர வியாபாரிகள், உணவு வியாபாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தாங்க. அமைச்சர் மா சுப்பிரமணியன் புறப்பட்ட சில மணி நேரத்துல அங்க கூட்டத்தில் பங்கேற்ற வேளச்சேரியை கன்னிகாபுரத்தை சேர்ந்த ராஜா என்பவர் திடீரென இந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்தார். அவர் இருக்கையிலேயே அவர் மயங்கி விழுந்தார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை காப்பாற்றி அந்த வளாகத்துக்கு, அதாவது அந்த அரங்கத்துக்கு வெளியே கொண்டு வந்தாங்க. உடனடியாக அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் கோஷமிட்டாங்க. உடனடியாக இந்த நிகழ்ச்சியில ஏற்கனவே மருத்துவ முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 2 முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதே போல அந்த அவசர ஊர்திகளும் தயார் நிலையில் தான் வைக்கப்பட்டிருந்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக. அவர்கள் இருந்ததுனால உடனடியாக அங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முகாமில் இருந்த செவிலியர்கள் ராஜாவுக்கு உரிய அந்த முதலுதவி சிகிச்சை முதலில் வழங்கினாங்க. அவருக்கு நிலைமை, அவருடைய உடல்நிலை மோசமாக இருந்த நிலையில அவருக்கு அந்த சுவாசத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான இந்த முயற்சியில செவிலியர்கள் ஈடுபட்டிருந்தாங்க. அவருக்கு தேவையான முதலுதவி சிகிச்சை கொடுத்ததுக்கு பின்னர் அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அந்த ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக அழைத்து சென்றிருக்கிறாங்க. அவருடைய மகன் மட்டுமே உடன் வந்திருந்தார். அவரும் ஆம்புலன்ஸ்ல ஏறி அவருடைய தந்தையுடன் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருந்ததால விபரீதம் தவிர்க்கப்பட்டு உடனடியாக அவருக்கு முதலுதவி வழங்கப்பட்டு அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இதன் காரணமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற அந்த அரங்கத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நன்றி பிரகாஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.